எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்து நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. 1446 ஆண்டு முஹர்ரம் பிறந்து, அந்த பிறந்த முதல் ஜும்மாவாக, முஹர்ரத்தின் முதல் ஜும்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள், ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள், முஹர்ரம் மாதத்தின் முதல் 10 நாட்கள் பொதுவாக நிகழ்வுதான் காலத்தையும் நாளையும் அடையாளப்படுத்துகிறது. ஹஜ்ஜுடைய கடமைகள், குர்பானியை அடிப்படையாக வைத்து துல்ஹஜ் நினைவுறுத்தப்படுகிறது. அதே போல ரமலானுடைய நோன்பை காரணமாக வைத்து ரமலான் நினைவுறுத்தப்படுகிறது. அதே போல ஆச்சரியம் மிகுந்த, வரலாற்று திருப்புமுனை மிகுந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு முஹர்ரம் மாதம் அடையாளப்படுத்தப்படுகிறது. நடக்கும் நிகழ்வுகளை கொண்டும் சம்பவங்களை கொண்டும் தான் ஒரு நாளோ அல்லது ஒரு மாதமோ சிறப்பை பெறுகிறது. சகோதரர்களே, ரமலானுக்கு அடுத்து ஒரு சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நோன்பு என்ன என்று பார்க்கும்போது பலதரப்பட்ட ஹதீஸ்கள் இருந்தாலும் முஹர்ரம் நோன்பை பெருமக்கள் விமர்சித்து கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வரவேற்போடும் சிறப்போடும் கூறப்பட்ட ஒரு நோன்பாக முஹர்ரம் நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. அறியாமை காலத்தில் குறைஷிகள் ஆஷுரா நோன்பை நோற்பவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஆஷுராவுடைய தினத்தில் நோன்பு வைத்திருந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தபோது அவர்களும் நோற்று மற்றவர்களையும் நோக்கும்படி கட்டளையிட்டார்கள். அல்லாஹ் ரமலானுடைய நோன்பை கடமையாக்கிய போது யார் ஆஷுராவுடைய நோன்பு நோக்க விரும்புகிறாரோ அவர் அதை நோற்றுக் கொள்ளட்டும், யார் அதை விட்டுவிட விரும்புகிறாரோ அதை விட்டுவிடட்டும் என்று கூறிவிட்டார்கள். முஸ்லிம்ல இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆரம்ப நேரத்திலேயே ரமலானுக்கு முன்பே இந்த நோன்பு வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்பட்டு வந்தது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கலாம். ரமலான் மாதத்தின் கடமையான நோன்பிற்கு பிறகு ஏராளமான சுன்னத்தான நோன்புகள் மார்க்கத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அவற்றில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்த நோன்பு இந்த ஆஷுரா தினத்தின் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சியாமு யௌமின் ஃபல்லலஹு அலா கைரிஹி இல்லா ஹாதல் யௌம் யௌமு ஆஷுரா. ஆஷுரா என்ற இந்த நாளையும் ரமலான் எனும் இந்த மாதத்தையும் தவிர வேறு எதையும் ஏனையவற்றை விட சிறப்பித்து தேர்ந்தெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்பதை நான் பார்த்ததில்லை என்று ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது யூதர்கள் ஆஷுரா நாளில் நோன்பு நோற்பதை கண்டார்கள். இது என்ன நாள் என்று கேட்டார்கள். இது மாபெரும் நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இந்த நாளில் தான் அல்லாஹ் காப்பாற்றினான். ஃபிரௌனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இந்த நோன்பை நோற்றார்கள் என்று யூதர்கள் கூறினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க, அப்ப நான் ஃபஅன அஹக்கு பிமூஸா மின்கும், நீங்க வச்சிருக்கிற மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட எனக்கு ரொம்ப நெருக்கமானவர், அதனால நான் என்ன செய்வேன், நோன்பு வைப்பேன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டுட்டு தானும் நோன்பு நோட்டு பிற மக்களையும் நோன்பு நோக்க ஏவினார்கள். இன்னும் தொடர் ஹதீஸின்படி பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாறு செய்யும் விதத்திலே அவர்கள் ஒரு நோன்பு நோக்கிறார்கள், நீங்கள் 2 நோன்பு நோருங்கள், 9, 10 நோட்டுக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸையும் நாம் காண்கிறோம். இன்னொரு ஹதீஸிலே 9, 10 அல்லது 10, 11 என்ற ரீதியிலும் வருகிறது. சகோதரர்களே, மூசாவுக்கு நெருக்கமானவர் என்று கூறிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த நோன்பை கடைபிடிக்க காரணம், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஃபிரௌன் என்ற ஆணவக்காரனுக்கு அழிவையும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற சத்திய சீலருக்கு வெற்றியையும் தந்த நாளாக அந்த ஆஷுராவுடைய தினம் இருந்தபடியால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கண்ணியப்படுத்த விரும்பினார்கள். பொதுவாகவே சகோதரர்களே, சரித்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். எல்லா காலகட்டத்திலும்
ஒரு டர்னிங் பாயிண்ட். இஸ்லாத்துல மக்கள் அந்த ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த மக்கள் என்ன செய்வாங்க, பிறப்பாங்க. ஒன்னோ ரெண்டோ உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இவரால் இது நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நடக்கும். அந்த டர்னிங் பாயிண்ட் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நடந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அல்லாஹ் அக்பர். எங்க மாமா தொழுவே மாட்டாரு, ஆனா நான் தொடர்ந்து அவர் தொழுகையினுடைய விஷயத்துல சொல்லிக்கொண்டே இருந்தேன். அவர் இப்ப தொழுகையாளியா மாறிட்டாரு. எங்க காக்கா நோன்பு வைக்கவே மாட்டாரு, நான் தொடர்படியா அவருக்கு நோன்புடைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தேன், அவர் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லும் போது அந்த வாழ்க்கையில இவன் ஒரு டர்னிங் பாயிண்ட். யாருடைய வாழ்க்கையில? அவருடைய வாழ்க்கையில இவர் ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன்னா அவர் வந்து சாதா சீராவா ஏதோ ஒரு போற போக்குல வாழ்ந்துட்டு போனவரை அல்லாஹ்விற்கானவரா மாற்றிய அந்த பெருமையும் அந்த கண்ணியமும் யாரை சார்ந்ததாக இருக்கும்? யார் மாற்றினாரோ அவரை சார்ந்ததாக இருக்கும். அப்ப வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் அவருக்கு யாருன்னு சொன்னா இவர். அதே போல பனி இஸ்ரவேலர்களுக்கு டர்னிங் பாயிண்டாக யார் அமைஞ்சாங்கன்னு சொன்னா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லைன்னு சொன்னா பனி இஸ்ரவேல் வம்சமே அழிந்து போயிருக்கும். ஃபிரௌனுடைய கொடுங்கோல் ஆட்சியில அவருடைய சித்திரவதையில மாண்டு போயிருக்கும். ஒரு டர்னிங் பாயிண்ட் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினா அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன செய்தது? பனி இஸ்ரவேலர்களுடைய கொத்தடிமைத்தனத்தை விடுதலை செய்து பனி இஸ்ரவேலர்களுடைய கொத்தடிமைத்தனத்தை களை எடுத்து அவர்களும் மனிதர்களே என்ற சுயத்தையும் கௌரவத்தையும் அவர்களுக்கு தந்தது. அது மட்டுமல்லாமல் ஆணவத்தில் ஆர்ப்பரித்து திரிந்த அந்த ஃபிரௌனுடைய அழிவை நிர்ணயம் செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற டர்னிங் பாயிண்ட். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட முடியுமா? அதனால தான் சொன்னாங்க, நான் அஹப்பு மின்கும் பி மூசா, மூசாவுக்கு இவங்களை விட நான் ரொம்ப நெருக்கம். அதனால அது மட்டும் இல்லாம ஹதீஸில் வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு இருந்தார்கள். கையேந்தி இறைவனிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த படைத்தவன் தனக்கான ஒரு வழியை திறந்து விட்டான் அல்லவா? கையேறு நிலையில் அந்த பெரும் நீர்நிலையில் எப்படி தப்பிப்பது என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்னல்லாஹ இன்ன மைய ரப்பி, என் ரப்பு என்னோடு இருக்கிறான், ஸயஹ்தீன், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று கைத்தடியை வைத்து ஒரே போடு அந்த நீர்நிலை 7ஆக பிரிந்தது. 7 பிரிவுகளில் பிரிந்த அந்த நீர்நிலையின் பாதையில் மக்கள் தப்பித்தார்கள். கொடுங்கோல் ஷைத்தான்கள் அந்த நதியில் மூழ்கடிக்கப்பட்டனர். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த உதவியை செய்த அந்த இறைவனுக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு என்ன? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் அழிக்கப்பட்ட அந்த நாளை தேர்ந்தெடுத்து கொண்டாடக்கூடிய விதத்தில் அந்த கேடுகட்ட பாவியின் மரணத்தில் மகிழ்ச்சி அல்லாஹ் தந்தமைக்காக அந்த ரப்புல் ஆலமீனுக்காக செய்த கைமாறு தான் இந்த ஆஷுராவுடைய நோன்பு. நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய ஃபிரௌனை பார்ப்போம். ஃபிரௌனை மாதிரி இருக்க மாட்டான், ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா ஃபிரௌனுடைய தன்மை அவன்கிட்ட இருக்கும். ஃபிரௌனுடைய மூஞ்சி அவன்கிட்ட இருக்காது, ஆனா என்ன இருக்குன்னு சொன்னா ஃபிரௌனியத் இருக்கும். அப்ப அந்த ஃபிரௌனியத் என்ற ஆணவக்காரர்களின் பிடியில் இருந்தும் அக்கிரமத்தின் பிடியில் இருந்தும் கேடுகட்ட ஷைத்தானின் பிடியில் இருந்தும் நாம் தப்பிக்க அல்லாஹ்விடத்தில் நாம் பெரும் சரணாகதி அடைய வேண்டிய ஒரு தருணம் தான் இந்த ஆஷுராவுடைய நோன்பு. சகோதரர்களே, அல்லாஹ் உங்களுக்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஒரு நாட்டின் ஆட்சியாளன் எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருந்தான் அந்த பாவி. எல்லா குணங்கள் கேடுகட்ட குணங்கள்னு சொல்லி பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னா அத்தனை குணமும் அவனுக்கு இருக்கும், அத்தனை குணம் இருக்கும். ஒரு ஆட்சியாளன் வந்து ஒரு நேரம் வந்து ஒரு மாதிரியா இருந்தாலும் ஒரு நேரம் சில கருணைகள் இருக்கும் அவன்கிட்ட. ஆனா கருணை என்ன விலைன்னு கேட்பான் சகோதரர்களே, கருணை என்ன விலைன்னு சொல்லி கேட்பான். 1,00,000 ஆம்பளை பிள்ளைகளை கொண்டு இருக்காண்டா எப்படிப்பட்ட சைக்கோவா இருப்பான் சகோதரர்களே. ஒரு குழந்தை இறந்து போய் கிடக்கிறத பிரேதத்தை பார்க்கும் போது என்னுடைய உள்ள பதறும். பார்க்கிறோமா இல்லையா? எங்கேயோ ஒரு இயற்கை மரணம் அது அடைஞ்சிருக்கும், உடம்பு சரியில்லாமையோ ஏதோ ஏதுலையோ ஏதோ ஒரு சோதனையிலையோ இறந்து போயிருக்கும். அந்த சடலமான குழந்தையை பார்க்கும் போதே, அது உயிரோட இல்ல, சடலமான குழந்தையை பார்க்கும் போதே நம்முடைய உள்ளம் பதறும், கண்கள் கண்ணீரை சொரியும். இப்படி வாழ வேண்டிய வயசுல சின்ன இளஞ்சிட்டு போயிடுச்சே, வாழ வேண்டிய வயசுல சின்ன தளிர் இறந்து போச்சே அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு இயற்கை மரணமே உள்ளத்தை உழுக்குகிறது என்று சொன்னால் 1,00,000 ஆண் குழந்தைகளை துடிக்க துடிக்க கொண்டிருப்பான்னு சொன்னா அவன் மனித பிறவியா சகோதரர்களே? உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், மனித பிறவியே கிடையாது. அவன் மனித பிறவியில் வாழ்ந்த ஒரு ஷைத்தான், சாத்தான் பிறவி, ஒரு சாத்தானிய பிறவி இந்த ஷைத்தான். சகோதரர்களே, 1,00,000 ஆண் குழந்தைகளை என்னென்ன அட்டகாசம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், என்னென்ன அட்டகாசத்தை செய்தான் சகோதரர்களே. பனு இஸ்ரவேலர்களை கொத்தடிமையாக்கி துன்புறுத்தி கொண்டிருந்தான். தன் ஆட்சிக்கு கேடு வந்துவிடும் என்ற எவனோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லை நம்பி, தன் ஆட்சியின் கேடு ஒரு ஆண் குழந்தையின் கையில் தான் இருக்கிறது என்று எவனோ சொன்ன ஒன்றை நம்பி
கிட்டத்தட்ட 1,00,000 ஆண் குழந்தைகளை கொன்றான் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, ஆணவத்தின் உச்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல போய் நின்னுகிட்டு சொன்னா பாருங்க, ஆனா ரப்புக்குமுல் ஆலா. நிறைய பேர் நான் கடவுள்னு மனிதன் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ பேர் எல்லா ஜாதியிலையுமே என்ன செய்வான்னு சொன்னா, நானும் ஒரு கடவுள் தான், நம்ம இந்திய நாட்டின் பிரதமர் உட்பட நான் ஒரு கடவுள் தான் அப்படின்ற மாதிரி. ஆனா இவனுங்களுக்கெல்லாம் அப்பனாயிட்டாங்க. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன ரப்புக்குமுல் ஆலா, நான் கடவுள். எப்படிப்பட்ட கடவுள் தெரியுமா? உயர்ந்த கடவுள். நீ சொல்லக்கூடிய அல்லாஹ் கடவுள் தான், ஆனால் தாழ்ந்த கடவுள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஷிர்க் செய்வதே பாவம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதே பாவம். ஆனா அவன் எங்க வந்து நிறுத்தினான் தெரியுமா? அல்லாஹ்வை கீழையும் தன்னை மேலையும் உயர்த்தி காட்டி பேசினான். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுக்கு உயர்ந்த ரப்பு என்று சொன்னான். நான் தான் உங்களுக்கு உயர்ந்த ரப்பு. ஆணவக்காரனை ஸ்கெட்ச் போட்டு அல்லாஹ் தஆலா தீப்பாம் பாருங்க. தற்பெருமை இருக்கவே கூடாது. என்னாலதான் ஒன்னாலதான்றதெல்லாம் கிடையாது உலகத்துல. அல்லாஹ்வாலதான்ற அந்த ஒரு மோட்டிவேஷன்ல, ஒரு முயற்சியில ஒருத்தன் வாழும்போது மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் வாழ்க்கையை கொஞ்சமேனு கருணையோடு பார்க்கிறான். அவன் பாவியாக இருந்தாலும். ஆணவக்கார பாவி இருக்கிறான் பாருங்க, அவன் அல்லாஹ் கிஞ்சிற்றும் கூட பார்ப்பதில்லை. எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறான் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். பிறவனை மன்னிக்க முடியாதா? எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறான். விபச்சாரியை மன்னித்திருக்கிறான். பெரும் 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 பாவம் செய்தவனை மன்னித்திருக்கிறான். அல்லாஹ்விடத்துல வந்து அழுது மன்றாடி மடிப்பிச்சை கேட்ட எத்தனையோ மகாபாவிகளை மன்னித்த இறைவன் ஃபிரௌனுடைய விஷயத்தில் மன்னிக்க துணிந்தான். ஆனால் அந்த மன்னிப்பின் வாசலை காலை வச்சு எட்டி உதைச்சி மூடிட்டான் சகோதரர்களே. எட்டி உதைச்சி மூடிட்டான். ஒரு வாசலை நீங்க கையால பூட்டுறதுக்கும் காலால எட்டி உதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கையால பூட்டிங்கன்னு சொன்னா மென்மையா மூடும். ஆனா காலால எட்டி உதைச்சிங்கன்னு சொன்னா திரும்ப திறக்க முடியாத அளவுக்கு டைட்டா மூடிடும். அதே பாணியத்தான் அவன் கடைபிடித்தான். மன்னிப்பின் வாசலை ரப்பு திறந்தே வைத்திருந்தான். நீ திருந்து என்னை நீ இறைவனுக்கு என்னை விட மேலான இறைவன் என்று நீ சொன்னாலும் பரவாயில்லை, நீ திருந்து என்று திருந்த வாய்ப்பை தந்தான். அந்த வாய்ப்பின் வாசல்கள் அனைத்தையும் கேடுகட்டவன் மிதித்தே அடைத்து விட்டான் சகோதரர். அதனால்தான் ரொம்ப ஆடக்கூடாது. நம்ம ரொம்ப ஆடிக்கிட்டே கிடந்தோம்னு சொன்னா ஆட்ட அனைத்தும் சப்த நாடியும் அடங்குற மாதிரி கேலி பொருளா நம்மளை மாத்துவோம் பாருங்க. கடைசி காலத்துல பிறரால உதாசீனப்படுத்தப்படுவோம். சிங்கம் மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேனே, இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சில பேர் புலம்புறதை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? காரணம் யாருன்னு சொன்னா அவனே தான் சகோதரர்களே, அல்லாஹ் அல்ல. வாழக்கூடிய காலகட்டத்தில் தவாலு என்ற பணிவை மேற்கொள்ளக்கூடியவனை ரஃபவுல்லாஹ், அவனை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆணவத்தை கையில் எடுத்தவனை அழிவின் உச்சிக்கு கொண்டு செல்கிறான் சகோதரர்களே. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இவனை அழித்த ஒரு நாளாக இந்த யௌமுல் ஆஷூரா இருந்து கொண்டிருக்கிறது. நன்மக்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாளாக இந்த ஆஷூரா இருந்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவனாக நம்ரூத் என்ற ஒரு அரசனும் வந்தான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் ஒரு சிம்ம சொப்பனமோ, அதே போல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்ரூத் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினான். ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினான். அந்த ஆணவக்காரனை அழித்த அந்த மாதிரியை பாருங்கள். எப்போதுமே உச்சக்கட்ட ஆணவத்தில் அழிப்பவனை, உச்சக்கட்ட ஆணவத்தில் ஆடுபவனை அல்லாஹ் அழிப்பதற்கு அவன் ஈக்குவலாலாம் அல்லாஹ் தஆலா எதையுமே செய்ய மாட்டான். ரொம்ப அற்ப சொற்ப ஆக குறைந்ததை கொண்டு அழிச்சுவான். ஒரு கொசுவினால் அவன் மரணம் நிர்ணயம் செய்யப்பட்டது. அந்த நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சொன்னதற்காக நெருப்பில் தூக்கி வீசப்பட்டார்கள். அதை செய்தவனும் இந்த நம்ரூத் தான். கொஞ்சம் கூட மாறாமல் மன்னனை இறைவன் என்று சொல்ல வைத்தவனும் இந்த நம்ரூத் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை அழிப்பதற்கு பெரிய அளவுக்கு படகிட அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு கொசு, அந்த கொசை நாசி துவாரங்களின் வழியாக உள்ளே செல்ல வைத்து அவன் மூளைக்கு உயிரை சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மூளையின் நரம்புல போய் உன்னுடைய அந்த எரிச்சலை ஏற்படுத்துன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இட்ட ஆணை. அந்த கொசு அவன் மூளையை பதம் பார்த்தது. பல நாட்கள் தலையில் ஏற்பட்ட வலியில் கடும் சிரமப்பட்டவனாக செருப்பை எடுத்து தன்னைத்தானே அடித்துக் கொண்டு மரணம் அடைந்தான் என்று தஃசீர்களிலே எழுதப்படுகிறது சகோதரர்களே. அதனால் உள்ளத்தில் ஆணவப்போக்கு இருக்கக்கூடாது. கடைசி காலம் ரொம்ப கஷ்டகாலமாக ஆகிவிடும். என்னால் தான் உன்னால் தான் என்பது அல்ல, அல்லாஹ்வால் தான் எல்லாம் நடக்கிறது, ரப்புல் ஆலமீனால் தான் எல்லாம் நடக்கிறது. நாம் ஒரு சின்ன அஸ்பாபுகள், அவ்வளவுதான். நாம் அஸ்பாபுகளாக இருக்க போய்த்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சிறந்தவர்களாக வாழ வைத்திருக்கிறார். நாம் செய்யக்கூடிய அமல்கள், ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூலி தராமல் இருப்பதில்லை சகோதரர்களே. பலவிதமான கூலிகளை தருகிறார். கூலிகளை தந்த பிறகு என்னால் தான் உன்னால் தான் என்று எப்படி சொல்ல முடியும்?
எப்படி சொல்ல முடியும் சகோதரர்களே? என்னால் தான் உன்னால் தான் என்பதை எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வால் தான் அது நடந்தது என்பதைத்தான் மனிதன் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்விற்கு ஒரு பிடிக்காத குணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வரையறுத்து எச்சரிக்கை செய்யப்பட்ட குணம் தற்பெருமை. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத் மின் கிப்ர், கடுகளவு ஒருத்தனுடைய உள்ளத்துல பெருமை இருக்கு. நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆலிம், நான் யார் தெரியுமா, என்னுடைய பயான் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கடுகளவு ஒரு ஆலிம் இடத்துல இருக்கிறது, அல்லது ஒரு செல்வந்தனிடத்தில் இருக்கிறது. நான் யார் தெரியுமா என்ற அந்த ஃபிரௌனிய ஒரு துளி, ரொம்பலாம் இல்ல, மிஸ்கால தர்ரத் என்பது கடுகை சொல்லக்கூடிய வார்த்தை. கடுகு அளவுக்கு தான் ஒருத்தனுடைய உள்ளத்தில் ஆணவம் பெருமை இருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. தொழுகை அதுக்காகத்தான், வைக்கிற நோன்பு அதுக்காகத்தான், செய்யற தஸ்பீஹ் அதுக்காகத்தான், அள்ளி கொடுக்கிற தர்மம் அதுக்காகத்தான், எல்லாமே சொர்க்கத்திற்காகத்தான். அந்த சொர்க்கத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய தற்பெருமை எனக்கு வருவதா? ஆணவம் எனக்கு வருவதா? என்னால் தான் உன்னால் தான் என்பது வருவதா? யாராலும் அல்ல, அல்லாஹ் ஒருவனால் தான். நமக்கு அந்த சிந்தனையை தந்தவன் அல்ல, அந்த சிந்தனையை உற்பத்தி செய்து நம்மளை உருவாக்கியவன் அல்ல, நம்மை அசைய வைத்தவனும் அல்ல. சகோதரர்களே, அந்த தன்மை நம்மிடத்தில் வர வேண்டும். இந்த ஃபிரௌன் ஒரு பெரும் எடுத்துக்காட்டு. அவன் என்னால் தான் என்று சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வைத்து எந்த ஒரு நல்ல நிகழ்வையும் அல்லாஹ் நடத்தவில்லை. ஃபிரௌனை வைத்து ஒரு நல்லது கூட நடக்கல சகோதரர்களே, ஒரு நல்லது கூட நடக்கல. எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியாளர்கள்லாம் இருந்தாங்க. இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ன்ற ஒரு நபர்லாம் கொடுங்கோல் ஆட்சியாளன் தான். ஆனா அவனை வச்சு கூட சில விஷயங்களை செய்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். ஏன்னா அவன் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பெருமை இல்லை, அவன் ஆணவக்காரன் தான், அவன் அட்டூழியம் பண்ணவன் தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு முஸ்லிம் தான், ஆனா அடங்காத ஆட்சியாளன் என்று சொல்வார்கள் அல்லவா, அடங்காத ஆட்சியாளனாக இருந்தும் கூட அவன்கிட்ட இருக்கக்கூடிய சில பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்க, சில பிளஸ் பாயிண்ட்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூலியத் செய்தான். நல்ல தன்மையோடு சில விஷயங்கள் அவன் நடந்து கொண்டான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அதனால் மக்கள் வாரி தூற்றினாலும் காரி உமிழ்ந்தாலும் அவன் செய்த சில நல்ல விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு சில கௌரவத்தை அவனுக்கு தந்தது. ஆனால் முடிவு என்னமோ கோரமான முடிவு தான் அந்த நபருக்கும். அவன் போடாத ஆட்டமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களை கைது செய்து என்ன பாடுபடுத்தினான் தெரியுமா அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்? உரையாடுறான் பாருங்க, உன் பெயர் என்ன? பிடிச்சிட்டு வர சொல்லிட்டான் ஹஜ்ரத் ஜுபைர், சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. உன் பெயர் என்ன? என் பெயர் சயீத். சயீத் என்றால் பாக்கியம் பெற்றவன் என்று பொருள் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைனே கொடுத்தாங்க ஹஜ்ரத் சயீத் ரலியல்லாஹு, சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. உடனே இவன் சொன்னான், இல்லை இல்லை, நீ பாக்கியம் பெற்றவன் இல்லை, அந்த ஷக்கி, நீ மூதேவி அப்படின்னு சொன்னான். நீ பாக்கியத்திற்குரியவன் இல்லை, நீ மூதேவி, சயீத் கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்போ சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உன்னை விட என் உம்மாவுக்கு என் பெயர் நல்லா தெரியும், உன்னை விட எங்க உம்மாவுக்கு நல்லா தெரியும், அவங்க தெரியாமையா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு மழுப்பலா பதில் சொன்னாங்க. உடனே ஹஜ்ஜாஜ் கேட்டான், முஹம்மதை பற்றி நீ என்ன நினைக்கிற? சொன்னாங்க, முஹம்மது என்றால் ரசூல்லாவை தானே நீ சொல்ற, அல்லது வேற எந்த முகமதையாவது கேட்குறியா? ஆமா, அல்லாவின் தூதரை பற்றி தான் நான் கேட்கிறேன், முகமதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஜுபைர் சொன்னாங்க, முகம்மது என்றால் அல்லாவின் தூதரை குறித்து கேட்கிறாயா? ஆமா. ஏன், உனக்கு அவங்கள பற்றி தெரியாதா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும்போது அவங்கள பற்றி தெரியாதான்னு பதில் கொடுத்தாங்க. நீ சந்தேகத்தில் இருக்க போய் தானே கேட்குற? அவங்க சொல்கிறாங்க, நீ முகம்மது யார் என்று சொல்லி கேட்கும் போதே அவங்க மேலே சந்தேகப்படுற, அதனால தான் நீ என்கிட்ட கேட்குற. அபூபக்கர் குறித்து நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டான். சயீத் இப்னு ஜுபைர் சொன்னாங்க, அவங்க சித்தீக், உண்மையாளர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபா, பாக்கியத்தோடு வாழ்ந்தார், புகழோடு சென்றார். இப்படி எல்லா ஹலீஃபாக்களையும் குறித்து கேட்டான். பனு உமையாக்கள் ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, பனு உமையாவின் ஹலீஃபாக்கள், அதாவது அவன் தன்னை சொல்றதுக்காக பனு உமையா கூட்டம் இருக்கிறதே, அந்த ஹலீஃபாக்கள் அரசர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்கள உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? சயீத் இப்னு ஜுபைர் சொன்னாங்க, அல்லாவின் திருப்தியை பெற்ற எந்த ஹலீஃபாவும் எனக்கு பிடிக்கும். அவர் இப்படிதான் அப்படிதான் இல்லை, அல்லாவுடைய ரிலாவை பெற்ற எல்லாரையுமே பிடிக்கும், எல்லா ஹலீஃபாவும் எனக்கு பிடிக்கும். ஓ, அல்லாவுடைய திருப்தி அப்ப யாரு தான் பெற்றா அப்படின்னு கேட்கிறான். அல்லாவுடைய திருப்தியை யாரு பெற்றான்னு சொல்லி கேட்கிறான். அவங்க சொன்னாங்க, அந்த ஞானம் எனக்கு கொடுக்கப்படலப்பா, அல்லாவுடைய திருப்தி இவர் பெற்றாரு அவர் பெறல அப்படின்லாம் சொல்ல முடியாது என்னால. யாரு பெற்றான்றது அல்லாவுக்கு தான் தெரியும்.
உடனே ஜுபைர் கேட்டாங்க, ஹஜ்ஜாஜ் கேட்டான், என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டான். என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டான். ஏன் உனக்கு தெரியாதா உன்னை பற்றி? உன்னை பற்றி தான் ஊரே பேசுதுன்னு நம்ம பேசுவோமா இல்லையா? அதே போல் உனக்கு தான் உன்னை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை சும்மா சொல்லு, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, நான் சொல்லிடுவேன், உனக்கு அது கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்லை சொல்லு, கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்லை, நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கிற, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபுக்கு மாற்றமாக நடக்கிற, நீ புரியும் காரியங்கள் அனைத்தும் உன்னுடைய அழிவை கொண்டு ஏற்படுத்தும், உன்னுடைய அழிவில் அது முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஹஜ்ஜாஜ் சொல்றான், நிச்சயமா நான் உன்னை கொல்வேன், அப்படி செய்தால் என் உலக வாழ்க்கை நீ அழித்து விடலாம், ஆனால் என்னை கொல்வதால் உன்னுடைய மறுமை அழிந்து போ. அவங்க சொல்றாங்க, உன்னை எப்படி கொல்லணும்னு சொல்லி நீயே பிக்சட் பண்ணு, ஓ விருப்பம், அதையே என்கிட்ட கேட்கிற, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீ எப்படி கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி கொன்னு, அப்படி கொல்லு, உன்னை மன்னிக்கணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டாங்க. உன்னை நான் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புறியா? மன்னிப்பை நான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்பது கிடையாது. மன்னிப்பை நான் அதிகம் நேசிப்பது அல்லாஹ்விடத்தில் தான். உனக்கு தவறு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்பேன், நான் தவறே பண்ணலையே, சும்மா என்ன அநியாயமா பிடிச்சிட்டு வந்து என்ன கொண்டு நிற்க வைத்து ஒரு ரசூலுடைய தோழன் என்று கூட பாராமல், ஒரு சஹாபி என்று கூட பாராமல் நிற்க வைத்தது நீ, நான் கிடையாது. அதனால மன்னிப்பு நான் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்டிருக்கிறேன், ஏன்னா மக்களுக்கு நான் எந்த தவறும் பண்ணல. உடனே அவனை கொல்றதுக்காக, அவங்கள கொல்றதுக்காக அவன் முற்பட்ட போது ஹஜ்ரத் ஜுபைர் சிரித்தாங்க. சிரித்தாங்க. உனக்கு என்ன இந்த நேரத்தில் சிரிப்புன்னு சொல்லிட்டு கேட்டான். அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்விடம் நீ இவ்வளவு துணிச்சலா இருக்கிற, ஆனா உன்னை தண்டிக்காம அவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாரு, அதை நினைச்சேன் நான் சிரிச்சேன் சொன்னாங்க. அதை நினைச்ச நான் சிரிச்சேன். உத்தரவிட்டான், திமிர் பிடித்த அந்த ஜுபைரை கொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான். அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, என் முகம் கிபிலாவை நோக்கி இருக்கிற மாதிரி பாருன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன சாகடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், என் முகம் கிபிலாவை நோக்கி இருப்பதை போன்றிருப்பாரு. அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது, முகத்தை திருப்புங்க, கிபிலாவில் இருந்து முகத்தை திருப்புங்க, கிபிலாவை விட்டு முகத்தை திருப்புங்கள். அந்த ஜுபைருடைய முகத்தை திருப்பப்பட்டது. உடனே ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் யஹ்தி மை யஷா, கிழக்கும் மேற்கும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். நீ என்ன கிழக்கு பக்கமா திருப்பினாலும் இது அனைத்துமே அல்லாஹ்விற்கு தான் சொந்தம், நான் பார்ப்பது அல்லாஹ்வை தான் என்று சொன்னார்கள். குர்ஆனுடைய ஆயத்தை ஓதிய பதில் கொடுத்தாங்க. அவங்க தன்னிச்சையா பதில் கொடுக்கல, குர்ஆனுடைய ஆயத்திலேயே பதில் கொடுத்தாங்க. வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் என்று சொன்னார்கள். உடனே வசனத்தை ஓத அவரை முகம் குப்பர போடுங்கள் என்று சொன்னான். அவரை எப்படி போடணும்னு சொன்னா, தலைகீழ போடுங்க, தலைகீழ அந்த நெருப்பு குண்டத்துக்குள் போடுங்கள். உடனே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய ஆயத்தை உடனே ஓதுனாங்க. இன்னல்லாஹ யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் தன் நாடியவர்களை படைக்கிறான், தன் நாடியவர்களை மண்ணால் படைக்கிறான், தான் நாடியதை நீரினால் படைக்கிறான் என்ற வசனத்தை ஓதினார்கள். ஓதி முடித்த மாத்திரத்திலேயே தூக்கி எரிய முற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துவா, ரப்பே, இவன் ஆணவத்தில் அழிவில் அழிக்கப்பட்ட கடைசி உயிராக என் உயிர் தான் இருக்க வேண்டும், இதற்கு மேல் யாரையும் இவன் தொடக்கூடாது, நான் தான் லாஸ்ட் உயிரா இருக்கணும், அவனால் கொல்லப்பட்ட நன்மக்கள்ல, அவனால் கொல்லப்பட்ட மக்களில் நான் தான் கடைசி நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழுது துவா செய்தாங்க. அன்பிற்குரியவர்களே, அவர்களை போட்டு கொன்னுட்ட பிறகு 15 நாள், எண்ணி 15 நாள் சகோதரர்களே, அதுக்கு பிறகு அவனுடைய அநியாயம், அந்த அக்கிரமம் எல்லாம் செய்யறதுக்கெல்லாம் மூளை வேலை செய்யல. ஏன்னா ஒரு 2 நாள்லயே அவனுக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று ஏற்பட்டது, படுத்த படுக்கையாகவே அவனை போட்டது. சொல்வானா, ஜுபைருடைய சாபம் கொதிக்கிறது, ஜுபைருடைய சாபம் கொதிக்கிறது என்று சொல்வானா. அந்த அளவுக்கு உடம்பில் பல வேதனைகளை ஏற்படுத்தி ஆட்சியின் மண்டையை கூட அல்லாஹ் தஆலா பிடிக்கிட்டான். ஆட்சி பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு மண்டை இருக்கும் பாருங்க, அந்த மண்டையை பிடுங்கி ஒரே காய்ச்சல் பீச்சல். இதே தான் சகோதரர்களே, தன்னை பற்றியே நினைக்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா வைத்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வயிற்றில் ஏதோ ஒன்று நெளிகிறது நெளிகிறதுன்னு சொல்லுவானா.
அன்பிற்குரியவர்களை கடைசியில ஏன் இப்படி நெளியுதுன்னு சொல்றான்னு சுத்து முத்தும் பார்த்தா ஒண்ணும் இல்லை. கடைசியில உள்ள சின்ன ஆபரேஷன் மாதிரியாவது பண்ணி அவனுக்கு மருந்தை திணிக்கலான்னு சொல்லி வைத்த லேசா கீறும் போது அல்லாஹ் பாதுகாக்கணும், உள்ளே இருந்த ரத்தத்துக்கு பதிலாக புழுக்கள் கொட்டியதாம் சகோதரர்களே. கடைசியில் 15 நாள் ஸ்கெட்ச் போட்டு அல்லாஹ் தஆலா முடிச்சிட்டாங்க. அதனால ஆணவம் என்பது ரொம்ப கடுமையானது, கொடுமையானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஆக பிடிக்காத ஒன்று தகப்புர் என்று சொல்லக்கூடிய கிபிர் இருக்குது பாருங்க. அந்த கிபிர் திறமையால், பணத்தால், அந்தஸ்தால், ஆட்சியால், ஆளுமையால் யாருக்கும் வந்துவிடக் கூடாது. எல்லாம் அல்லாஹ் தந்தது. ஆளுமை அல்லாஹ் தந்தது, அறிவு அல்லாஹ் தந்தது, பணம் அல்லாஹ் தந்தது, செல்வாக்கு அல்லாஹ் தந்தது, அரசியல் பாண்டித்துவம் அல்லாஹ் தந்தது என்ற நீதியில் வாழக்கூடியவன் மட்டும்தான் ஜெயம் பெறுகிறான், வெற்றி பெறுகிறான். நேர் ஆப்போசிட்டாக இருப்பவன் அழிந்தே போகிறான் சகோதரர்களே. அந்த ஒரு அழிவின், ஆணவத்தின் அழிவை மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு நாள் தான் யௌமுல் ஆஷுரா, ஆஷுராவுடைய தினம். அந்த ஆஷுராவுடைய தினத்தை பெருமைப்படுத்துவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த பொக்கிஷமான அந்த நாளில் நோன்பிருந்து நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். எத்தனையோ நமக்கு பிடிக்காத விஷயங்கள், கவலைகள் மனதில் இருந்தாலும் அந்த கவலைகளை இறைவனிடத்தில் சமர்ப்பிப்பதற்கு நோன்பை விட சிறந்த உபகாரணம் எதுவுமே இல்லை சகோதரர்களே. அல்லாஹ்விடத்தில் கேட்டு அவரிடத்தில் உதவி பெற்ற அடியார்களின் பட்டியலில் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் வாய்ப்பை தந்தார்கள்.